ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான். இறைவன் எங்கெங்கு நம்மை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாரோ ஆங்காங்கே இருந்து நம்மை ஈர்த்து அவர் ஆட்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது மாணிக்க வாசகரின் பதிவு. இத நிதர்சனமா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கைலை மலையான ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்க. நீங்க அருகே செல்ல 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 அவன் உங்களையும் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஈர்க்கின்ற அனுபவம் அப்படிங்கிறது இருக்கே, அது சொல்ல முடியாத ஒரு பேர் ஆனந்த அனுபவம். இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திருக்கைலை மலையானுடைய தரிசனத்தை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஆத்மஞான மையம் சிறப்பாக நடத்தி வருகிறது. 2026 ஆண்டிற்கான திருக்கைலை யாத்திரையின் முன்பதிவு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல முன்பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையினை முன்பதிவு செய்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி மகம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. இந்த ஆண்டு சந்திர கிரகணமும் அதோடு இணைந்து வருவதனால என்னைக்கு மாசி மகம், என்னைக்கு வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் தெளிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இறைவன் பஞ்சபூதங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் சிவபெருமானுடைய திருக்கோவில்களில் கூட பஞ்சபூத தலங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா நீர்நிலைகளில் இறைவனை விசேஷமாக எழுந்தருளச் செய்து அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து நாம் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு அதிவிசேஷமான நலன் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுதான் மாசி மகத்தினுடைய தத்துவமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா நம்ம ஒரு நீர்நிலையில போய், அதாவது புனித நீர்நிலைகள்ல போய் நீராடுகிற போது அந்த நீராட்டம் எதற்காக அப்படின்னா நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, புண்ணியத்தை நமக்கு சேர்ப்பதற்காக அப்படின்னு எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. இது கடலுக்கும் பொருந்தும், தீர்த்தங்களுக்கும் பொருந்தும், எல்லா விதமான புண்ணிய நதிகளுக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு இல்ல பாவம் பண்றதையே தொழிலாக வச்சிருக்கக்கூடிய ஒருத்தன் போய் இந்த மாசி மகத்தன்னைக்கு கடலிலேயோ அல்லது தீர்த்தவாரியிலேயோ நீராடி விட்டு நான் புண்ணியவான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக நமக்குள்ள எழும். உண்மையாக வாழ்ந்து உண்மையான தெய்வ பக்தியோட மனதில் எந்த விதமான அழுக்கும் இல்லாது தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் இயற்கை. ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே மாறி போச்சு. இந்த காலத்தில் அப்படி நாம் எதிர்பார்க்கறது கஷ்டம். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது. அந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். காசியில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் இந்த சமூகத்தில் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவர் காசியிலே வாழ்றார், கங்கை கரையிலே உட்கார்ந்துருப்பார் அவர். அப்போ இந்த காசிக்கு போறவங்க கங்கையில குளிப்பாங்க. தங்களுடைய பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னு கங்கா ஸ்நானம் பண்ணி காசி விஸ்வநாதரை வழிபாடு பண்ணுவாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். அப்படி ஒரு குடும்பம் காசிக்கு போயிருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற வயதான ஒரு நபர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த தண்ணீரால இழுத்து செல்லப்படுறார். கங்கையினுடைய வேகம் அதிகரிச்சு அவர் தண்ணியில இழுத்துட்டு போறார். தண்ணி வேகமா இழுக்குது, ஒருத்தராலையும் அவரை காப்பாற்ற முடியல. குடும்பத்தார் அத்தனை பேரும், ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த கரையில நின்றுகிட்டு அவர் போறாரே போறாரே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எல்லாரும் ஒரு பக்கம் கத்துறாங்களே தவிர யாரும் முயற்சி பண்ணல. அப்ப அங்க உட்கார்ந்துருந்த அந்த நபர் என்ன பண்றாரு, தண்ணியில குதிச்சு அவரை தூக்கி அவரை காப்பாத்தி அவரை கொண்டு வந்து கரையில சேர்க்கிறார். சேர்த்த உடனே இல்லை, அங்க இருக்கிறவங்களாம் நீ ஏன் அவனை தொட்ட, நீ ஏன் அவரை தூக்குன, நீ ஏன் இதை பண்ண, நீ தொட்டா பாவம் வரும்னு தெரியாதா அப்படின்னு எல்லாரும் அவரை திட்டுறாங்க. அப்ப அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் எங்க இருந்து வரீங்க? ஆளுக்கு ஒரு ஒரு ஊர் சொல்றாங்க. நாங்க இங்கிருந்து வர்றோம், இங்கிருந்து வரோம், இங்கிருந்து வரோம். எதுக்கு வரீங்க எல்லாரும்? கங்கையில நீராடி பாவத்தை போக்குறதுக்காக வர்றோம் அப்படின்னு. அப்படி நம்பித்தானே வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நம்பிதான் வரோம். அதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு அவரையும் திரும்ப திட்டுறாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். கங்கையில நீராடினா உங்க பாவம் போகும் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே நம்புனீங்கன்னா கங்கையில விழுந்துதானே நான் அவரை காப்பாத்தினேன். அப்ப கங்கை தண்ணி எம் மேலையும் பட்டுது தானே, அவரு மேலையும் பட்டுது தானே. அப்ப அவரு பாவம் போற மாதிரி எம் பாவமும் போய் தானே இருக்கும். பாவமே இல்லாத நான் அவரை தொடர்றதுனால பாவம் வரும் அப்படின்னு நீங்க எப்படி நம்பலாம்? அப்ப நீங்க கங்கையும் நம்பல, அதனுடைய புனிதத்தையும் நம்பல, காசியில் இருக்கிற விஸ்வநாதரையும் நீங்க நம்பல.
எதைத்தான் நம்பி நீங்க எல்லாம் இங்க வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை நீங்க கதையா இல்லாம வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவமாக நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பிக்கையில தானே நாம போய் நதிகள்ல நீராடுறோம். இங்க நீராடினா நம்முடைய பாவம் போகும் அப்படின்னு. அப்போ பாவங்கள் எல்லாம் நீங்குகிறது அப்படின்னா எப்ப நீங்குங்க? நம்முடைய மனதிற்குள்ளே சுத்தமான எண்ணங்கள் நமக்கு ஏற்பட்டு, மனம் என்பது எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாம இருக்கிற போது மட்டும் தானே அந்த பாவ எண்ணங்கள் நம்மள விட்டு போகுது. புண்ணிய எண்ணங்கள் நம்ம கிட்ட வந்து சேருது. இதுக்குத்தானே பெரியவங்க சொன்னாங்க, ஸ்தல யாத்திரை போங்க, தீர்த்தம் தீர்த்தமா ஆடுங்க, இறைவனை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை விட்டுட்டு சும்மா குளிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். இந்த மாசி மகத்தை ஒட்டியாவது இந்த ஒரு உண்மையான தத்துவத்தை நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ மாசி மகம் அப்படிங்கிறது எதற்கு சிறப்புன்னா, இப்படி எல்லாரும் தங்களுடைய பாவங்களை கொண்டு போய் கங்கா, யமுனா, காவேரி, நர்மதான்னு எல்லா நதிகள்லையும் விட்டுட்டா, இந்த நதிகள்லாம் எங்க தான் தன்னுடைய பாவங்களை கொண்டு தொலைக்கும் அப்படின்னா, சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு இடம் காட்டினார். அதுதான் மகாமக குளம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கிற அற்புதமான குளம். அங்க வந்து நீங்க நீராடி உங்களுடைய பாவங்களை போக்கி இறை வழிபாடு செய்து புண்ணிய நலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் தந்த வரத்தின் பலனாக இன்றைக்கும் எல்லா நதிகளும் இங்கு வந்து சங்கமிக்கிறது அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதிவிசேஷமாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் அப்படின்னு கொண்டாடப்படும். ஆண்டுதோறும் மாசி மாதத்துல அதை மகம் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். அந்த வகையில இந்த ஆண்டு நாம கொண்டாடக்கூடிய மக திருவிழாவை நீங்க கடற்கரை பக்கம் இருக்கிறீங்கனாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல தெப்போற்சவம் நடந்தாலும் சரி, அங்க போய் வழிபாடு செய்கின்ற போது இந்த உண்மையான தத்துவத்தை தெரிந்து கொண்டு வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆண்டு எப்ப வருது, மகம் என்னைக்கு வருது, பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா மகமும் பௌர்ணமியும் இணைந்து வரணும். இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன வருது. ஒரு சில கோவில்கள்ல அந்தந்த கோயில்களின் வழிபாட்டு தத்துவத்தின் அடிப்படையின்படி இந்த நாட்கள்லையும் சில மாற்றம் இருக்கு. முதல்ல நட்சத்திரமும் திதியும் எப்ப வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தகவலை உங்களுக்கு சொல்றேன். 2/3/2026 திங்கட்கிழமை காலை 8:17 மக நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிக்குது. 3/3/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:07 வரைக்கும் நமக்கு மக நட்சத்திரம் என்பது அமைந்திருக்கிறது. பௌர்ணமி எப்ப வருதுன்னா 2/3/2026 மாலை 6:29 பௌர்ணமி ஆரம்பிச்சு 3/3/2026 மாலை 5:52 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைந்திருக்கிறது. இதுல பௌர்ணமியும் மகமும் நமக்கு சேர்றது 2ஆம் தேதி மாலையில தான் நமக்கு சேருகிறது. அதனால அநேகமான கோவில்கள்ல 2ஆம் தேதியே தீர்த்தவாரி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதை நம்ம மையமா வைத்து வழிபடக்கூடிய கோயிலாகிய கும்பகோணத்துல 2ஆம் தேதி தீர்த்தவாரி அப்படின்னு அங்க திருவிழா நடைபெறுகிறது. ஒரு சில ஆலயங்களில இந்த முறை மாற்றமாக இருக்கும். ஏன்னா அந்த கோயிலுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் உண்டு. அது வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா, அங்க எப்படி வழிபாடு, திதியா, நட்சத்திரமாங்கிறத பொறுத்து சில கோவில்கள்ல இது மாற்றமா இருக்கும். அப்படி மாறி இருக்கிற கோவில்கள்ல 3ஆம் தேதி தான் நமக்கு இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல என்ன மாதிரி நாள்ல இந்த தீர்த்தவாரி கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கு தகுந்தாற் போல நீங்க அங்க போய் அந்த வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே எப்படி சிவன் கோயில்லாம் நமக்கு ஞாபகம் வருதோ, எல்லா பெருமாள் கோயிலும் நமக்கு கண்டிப்பா நினைவுக்கு வரணும். அங்கேயும் ரொம்ப அற்புதமாக உற்சவங்கள்லாம் நடக்கும். இதுல மாசி மகம் தெப்பம் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு அழகான கோயில் தான் திருக்கோஷ்டியூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். இறைவன் கோஷ்டி சேர்ந்த நாராயணர் கோஷ்டி சேர்ந்த நரசிம்ம அவதாரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி அவர் எடுத்து காட்டிய ஒரு அற்புதமான திருத்தலமாக திருக்கோஷ்டியூர் என்கின்ற திருத்தலம் விளங்குகிறது. இங்கே தெப்பம் ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கும் வந்து இந்த விளக்கு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த ஆண்டு 3ஆம் தேதி தான் அங்க தெப்போற்சவம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு இந்த சந்திர கிரகணம் வர்றதை முன்னிட்டு அங்க நடை
சாத்தப்பட்டு மீண்டும் எப்போ இந்த உற்சவம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற நேரத்தை உங்களுக்கு நான் இதில் குறிப்பிடுறேன். நீங்கள் திருக்கோஷ்டியூர் போறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை தவிர்த்துட்டு வழிபாட்டுக்குரிய நேரத்தில் போனீங்கன்னா கோவிலில் பெருமாளையும் நாம் தரிசனம் பண்ணலாம். 3/3/2026 அன்று நமக்கு சந்திர கிரகணம் வருது. பொதுவாக கிரகணம் மதியம் 12 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்குமே நாம் பல கோவில்களில் நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் திருக்கோஷ்டியூரில் பகல் 1 மணி முதல் 8 மணி வரைக்கும் நடை சாத்தப்பட்டு இரவு 10 மணிக்கு தெப்போற்சவம் நடைபெறுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் திருக்கோஷ்டியூர் போறீங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் போய் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த அழகான அற்புதமான திருநாள் மாசி மகம். இந்த மாசி மக திருவிழாவில் இன்னும் அநேகமான விசேஷங்கள் நமக்கு உண்டு. இந்த நாளில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்றது. அண்ணாமலையாரே இந்த நாளில் நீர்த்தார்கடன் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆகவே உங்களுடைய முன்னோர்களையும் இந்த நாளில் நீங்கள் வழிபட்டு மகிழலாம். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை நினச்சி இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். சிவ வழிபாட்டில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காமதகன விழா அப்படின்னு பல இடங்களில் நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான நாளும் இந்த மகா திருவிழா தான். அம்பாள் தாட்சாயணியாக அவதாரம் செய்த திருநாள். அதனால் அம்பாளையும் நாம் பிரார்த்தனை செய்து வழிபடக்கூடிய நாள். இதில் பௌர்ணமியும் வருது. அதனால் நாராயணருக்கு செய்யக்கூடிய சத்யநாராயணர் பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே சத்யநாராயணர் பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவில் போய் நீங்கள் அதற்குண்டான கதைகளையும் வழிபாடுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகலாமா, வீட்டிலே தான் வழிபாடு பண்ண போகிறோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குளமும் இல்லை, எந்த ஒரு ஆறும் இல்லை, நதியும் இல்லை, கடலும் இல்லை. அதனால் நாங்கள்லாம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, வீட்டில் 2ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ எந்த தேதி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த தேதியை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒரு கலசம், அந்த கலசத்தில் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக நம்ம வாசனை திரவிய பொடி இருந்தால் போடலாம். இல்லைன்னா வெறும் மஞ்சப்பொடி போதும். கொஞ்சம் பூ போட்டு அதை நம்ம சுவாமி கிட்ட வச்சு அதை தீர்த்தமாக நம்ம பாவித்து இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறதோ அது மாதிரி எங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வும் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிக்கலாம். வழிபாடு அப்படிங்கிறது அவரவருக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த இடத்தையும் நேரத்தையும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. இதில் நாம் நம்முடைய மன தூய்மையைத்தான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளணும். நிறைய பேர் மாசி மாதத்தில் கயிறு மாற்றிக்கிற வழக்கம் உண்டு. எல்லா காலமும் எல்லா பண்டிகைக்கும் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு வழக்கம் இருக்குது அப்படின்னா மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை மாற்றிக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. நாம் நம்முடைய மனதை தெளிவிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான திருநாளாக இந்த மாசி மகம் அப்படிங்கிற திருநாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நல்ல நாட்களில் நாம் செய்யக்கூடிய தானங்களிலேயே மிக மிக உத்தமமான தானம் அன்னதானம் தான். அதனால் அன்னதானம் செய்யுங்க. தெய்வ வழிபாட்டை செய்து எல்லோரும் எல்லா விதமான நலனையும் பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மாசி மகம்னா ஏதோ போய் ஒரு குளத்துல குளிச்சுட்டு வந்தா நம்ம பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் இந்த நாள், அதை எப்படி குளிக்கணும், அந்த நாளுக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிற உண்மையான விஷயங்களை அவங்களும் தெரிந்து மகிழட்டும். நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.